சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி காலகாலமாக தொன்று தொட்டு வரும் ஒரு வழக்கமாக இறைவனை காண நாம் பாத யாத்திரை செல்வது வழக்கம். பழனி முருகனை காண பாத யாத்திரை செல்வது வழக்கம். சமயபுரம் மாரியம்மனை காண பாத யாத்திரை செல்வது வழக்கம். சபரிமலை ஐயப்பனை காண பாத யாத்திரை செல்வது வழக்கம். திருப்பதி ஏழுமலையானை காண பாத யாத்திரை செல்வது வழக்கம். இதில் ஏராளமான பக்தர்கள் வருடம் தவறாமல் தனது இஷ்ட தெய்வங்களை காண பாத யாத்திரை செல்வது வழக்கம். பக்தர்கள் செல்லும் இடமெல்லாம் அன்னதானம் நடைபெறும். இவர்கள் கல்யாண மண்டபம், சத்திரம் போன்ற இடங்களில் இரவு தங்கி காலையில் யாத்திரையை தொடர்வார்கள். ஒவ்வொரு தெய்வத்திற்கான பிரத்யோக நிறத்தில் உடைகள் உள்ளது. அந்த நிறத்தில்தான் பக்தர்கள் உடை அணிந்து யாத்திரை செல்கிறார்கள். அவர்கள் பாத யாத்திரை செல்கிறார்கள் என்பது பார்த்தாலே தெரியும். அதிகபட்சமாக சாலையோரம் வரிசையாகத்தான் செல்வார்கள். இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறுவர் முதல் பெரியவர் வரையும் சிறுமிகளும் பெண்களும் இப்பாத யாத்திரையில் கலந்து கொள்வார்கள். இவர்கள் இறைவனை காண செல்கிறார்கள். ஒருவித வேண்டுதல்களுக்காக பாத யாத்திரை செல்கிறார்கள். இவர்களை காக்கும் பொறுப்பு அந்தந்த இறைவனையே சேரும். சமீபத்தில் சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை சென்றுள்ளனர். சாலையில் தன் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு மினி லாரி சாலையின் ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மீது ஏறியது. இதில் 4 பெண்களும் ஒரு பெரியவரும் உயிரிழந்தனர். இது எதனால், எப்படி நடந்தது? அந்த 4 பெண்களும் வாழ வேண்டிய வயதில் உள்ளனர். இந்த இழப்பு அந்தந்த குடும்பத்திற்குத்தான் தெரியும். செய்தியை படிக்கும் நமக்கு அது ஒரு விபத்து என்றுதான் தெரியும். அவர்கள் என்ன கோவிலுக்குத்தானே சென்றார்கள்? அவர்களை அந்த இறைவன் காப்பாற்றி இருக்கக்கூடாதா? அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? சரி, அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் தண்டிக்கக்கூடிய நேரமாவது இது இறைவனுக்கு தெரியாதா? இதனால் கெட்ட பெயர் யாருக்கு? இறைவனுக்கா அல்லது மனிதனுக்கா? இந்த விபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கக்கூடாதா? அல்லது விபத்தே நடக்காமல் செய்திருக்கக்கூடாதா? இறைவன் பார்த்து என்ன வேண்டுமென்றாலும் செய்திருக்கலாம் அல்லவா? இனி அந்த குடும்பத்தார்கள் அந்த தெய்வத்தை வணங்க மனம் வருமா? தெய்வத்தின் மீது உள்ள நம்பிக்கை போய்விட்டது அல்லவா? எங்கள் ஊரில் பல வருடங்களுக்கு முன்னால் மாரியம்மன் கோவிலில் ஒரு சம்பவம். மாரியம்மன் பண்டிகையில் பொங்கல் வைப்பதற்காக பெண்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்றுள்ளார்கள். 2 வயது பெண் குழந்தை ஒன்று யானை வேட்டியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அங்குள்ள பெரியவரிடம் பார்த்துக்க சொல்லிவிட்டு இவர்கள் கோவிலுக்கு பொங்கல் வைக்க சென்றுள்ளார்கள். இவர்கள் சென்ற பிறகு அக்குழந்தை கண்விழித்து யானை வேட்டியிலிருந்து கீழே இறங்கி பார்த்திருக்கிறது. யாரையும் காணவில்லை. அந்த பெரியவரும் அங்கு இல்லை. அந்த குழந்தை நடந்து சென்று அங்குள்ள போவினியில் தலை குப்புற விழுந்து விட்டது. நிறைய தண்ணீர் இருந்ததால் அக்குழந்தையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்தில் அதன் உயிர் பிரிந்தது. கோவிலுக்கு போனவர்கள் திரும்பி வந்த பிறகு பார்த்தால் குழந்தை யானை வேட்டியில் இல்லை. தேடி பார்த்த பிறகுதான் போவினியில் பிணமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். திருவிழா கோலம் பூண்டிருந்த வீடு இப்போ சாவு வீடாகிவிட்டது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்திய அம்மனை இனி யாரும் கும்பிடப் போவதுமில்லை, எந்த விசேஷத்திலும் கலந்து கொள்ளப் போவதுமில்லை என்று சபதம் எடுக்கிறார்கள். அந்த குழந்தையை அம்மன் காப்பாற்றியிருக்கக்கூடாதா? விதி அதுதான் என்றால் வேறு ஒரு நிலையில் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடாதா? கெட்ட பெயர் அம்மனுக்குத்தானே. இப்போ அந்த பரம்பரையே திருவிழாவை புறக்கணித்து விட்டார்கள். இது இறைவனுக்கு இழப்பல்ல என்றாலும் காப்பது கடவுளின் செயல்தானே. விபத்து எல்லா இடங்களிலும் தான் நடக்கிறது. இதை மாற்ற யாராலும் முடியாது. கோவிலுக்கு செல்லும் பொழுதாவது இறைவன் காக்கலாம் அல்லவா என்பதுதான் என் கருத்து. அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.